வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். அடிக்கடி நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக செட்டில்டுங்க, ஃபுல் லைஃப் செட்டில்டுங்க, ஒன் டைம் செட்டில்மெண்ட் பிளானுங்க அப்படின்னு. இந்த செட்டில்டுங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா எங்களுக்குலாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வந்து யாராவது செலக்ட் ஆகிட்டாங்கன்னா செட்டில் ஆகிட்டான் பாம்பாங்க, அவன் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவான். கேம்பஸில் செலக்ட் ஆகாதவன் அன்செட்டில்டாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வந்துடுது. இந்த பயணம் எப்படி இருக்குன்னா, அவன் செட்டில்டுன்னு நினச்சவன் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கம்பெனிலேருந்து வேறு வேலைக்கு போவான். அவன் செட்டில் நினச்சா வேறு வேலைக்கு போக முடியுமா? ஒரு டாடா குரூப்லேயோ காத்ரேஜில் கிடைச்ச வேலையை கூட விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. நீங்கள் கம்பெனி வாழ்க்கையில் போனோன்னா செட்டில்டு என்னடானா கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பிறந்துருச்சு, அது அடுத்த லெவல் செட்டில்டு. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதில் உண்மையிலே செட்டில்டுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் எப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ஓ வீடு வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சிட்டாங்க, அவர் செட்டில் ஆகிட்டா இருப்பார், ஃப்ரீ ஆகிட்டா இருப்பார்னு. ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் ஆரம்பித்த செட்டில்டுங்கிற வார்த்தை ஒரு கொஷின் மார்க்கோட எனக்கு வரைக்கும் போயிடுச்சு. அவருக்கு கல்யாணமாகி பிள்ளைங்க பிறந்து பிள்ளைங்க படித்து அவங்க வேலைக்கு போய் இவர் ஃப்ரீ ஆகி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செட்டில்டு செட்டில்டு செட்டில்டு. இந்த செட்டில்டுக்கு பின்னாடி வர ப்ரெஷர் ஒவ்வொரு டைமும் அந்த அன்செட்டில்டு ஆளுங்களை அசைச்சிக்கிட்டே இருக்கு. அவன் செட்டில் ஆகிட்டா, நான் செட்டில் ஆகலை, அவன் செட்டில் ஆகிட்டா, நான் செட்டில் ஆகிட்டேன். ஸோ யாருமே லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது, தொடர் பயணம். ஸோ அவங்க ஒரு ஸ்டேஜில் அடுத்தடுத்த லெவலில் அவங்க அப்கிரேட் ஆகிறாங்க, அடுத்தடுத்த லெவலில் அவங்க ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவங்க வேகமாக ஒர்க்கை முடிச்சனால நம்மளும் முடிக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதையும் கல்யாணத்தையும் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. நம்ம பசங்க நிறைய பார்க்குறோம், அன்றைக்கி வேலை வாங்கிட்டு தாங்க கல்யாணம், சர்வீஸ் வாங்கிட்டு தான் கல்யாணம் அப்படிம்பாங்க. பை த டைம் அது என்ன ஆகிடுது, இப்போ ஒரு காலத்தில் 21 வயசு 22 வயசில் ஆன கல்யாணங்கள், அதாவது சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி 18 வயசுக்கு மேலே கல்யாணத்தை தள்ளிச்சுன்னா, இப்போ இவங்க சட்டமே போடாமல் 21 வயசுக்கு நடந்துகிட்டு இருந்த கல்யாணங்கள்லாம் தள்ளி 32, 33, 35. எனக்கு அதில் ஒன்றுமே புரியல. அதில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பேசிக்கான ஒரு எமோஷன், ஒரு அந்த ஜெனியூனாக ஒரு அந்த யூத்தோட எமோஷன் எனக்கு தெரிஞ்சு அந்த 27, 28, 29 மேலே இருக்குமான்னு எனக்கு தெரில. இது டாக்டர்ஸ் தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி 32, 33 கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி ஒரு பாண்டிங் அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இப்போ அதில் அடுத்த பிரச்சனை என்னென்னா, அவங்க 32, 33 வயசில் கல்யாணம் பண்ணும்போது குழந்தைகள் பிறக்கிறது லேட் ஆகுது, குழந்தை பிறக்கிற வாய்ப்பும் குறையுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து 31 வயசு 30 வயசில் வராங்க. பெண்களும் இப்போ அதிகமான ப்ரொஃபஷன் இம்பார்ட்டன்ட் தரதுனால ஸோ இந்த பக்கம் குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இருக்குது, கம்மியாகுது. ரெண்டாவது பாண்டிங் கம்மியாகுது. மூணாவது, இந்த குழந்தைங்க 35 வயசில் பிறந்தாங்கன்னா அவங்க 20 வயசு ஆகும்போது இவங்களுக்கு 60 வயசு ஆகிடும். இவங்களால அவங்க குழந்தைய தூக்கிட்டு கூட ஓட முடியாது. அந்த 25 வருஷம் கழிச்சு இவங்க செட்டில் ஆகலைன்னா இவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ரிட்டையர் ஆயிருவாங்க. அது வரைக்கும் அந்த பையன் வேலைக்கே போகலன்னு வச்சுங்க, அதனுடைய ரிலேட்டட் ப்ரெஷர் பெரிய ப்ரெஷர். ஸோ ஒரு காலத்தில் நீங்கள் ராஜஸ்தானில் எங்கள் பேட்ச்மெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 19, 20 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஐஆர்எஸ்க்கு வந்துட்டார். அவர் 45 வயசு அடிஷனல் கமிஷனராக இருக்கும்போதே அவர் பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் பண்ணி அவனை செட்டில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சு, சம்பளம் இருக்குது, இன்கம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவரால் ஃபேஸ் பண்ண முடியும். 60 வயசில் கல்யாணம் பண்ணி என்னத்தை ஃபேஸ் பண்ண போகிறாரு? இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சிட்டியில் யாரும் கிடையாது. கோர் ஃபேமிலி அவுட்டா சிட்டியில் யாரும் கிடையாதுங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்களுக்கு 1008 சேலஞ்ச் இருக்குது. ஸோ இன்னொரு கிராமம் மாரி ஒருத்தரோட சுமை இன்னொருத்தர் ஏற்றுற அளவுக்கு இங்கே இல்லை. ஸோ இந்த செட்டில்டுங்கிறதுல ரொம்ப குழப்பம் இருக்குது. ஸோ அந்த செட்டில்டுங்கிற வார்த்தையை பார்த்து இளைஞர்கள் குழம்பக்கூடாது. இது ஒரு தொடர் பயணம். அந்தந்த வயசில் செய்ய வேண்டிய காரியங்களை, ஒரு வேலை வாங்கணும், வேலை கம்மியான இதில் கிடைச்சா கூட ஒரு ஏஜில் மேரேஜ் பண்ணணும், அதை பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். அதுமாரி தான் பெண்களுக்கும். ஏன்னா அந்த ஹெல்த்து, பிறக்க போகிற குழந்தை 20 வயசில் ஒரு பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் 22, 23 35 வயசில் பிறக்கிற அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்குமே ஹெல்த்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அந்த குழந்தையுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில். ஸோ எல்லா குழந்தைங்களும் ஏஜ்டு மதருக்கு பிறக்கும்போது ஃப்யூச்சரில் ஒரு சமுதாயத்துக்கே ஒரு பெரிய மைனஸ் அதில் இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை சமுதாயங்கள் முன்னெடுக்கணும். இதை சமுதாயம் சார்ந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அரசாங்கம் இதில் அவங்களால என்ன பண்ண முடியும், அவ்வளோ ஒரு பெரிய ரோல் இருக்க முடியாது. ஸோ இந்தந்த சமூகங்கள், அந்தந்த சமூக கூட்டமைப்புகள் அவங்க தான் இதை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ செட்டில்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் செட்டில் ஆகும் லைஃப்பில். நன்றி, வணக்கம்.